வழிபாடுகள்லாம் செய்கிறோம், சடங்குகள்லாம் செய்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. மனசு சுத்தமாக இருக்கா, அதுதான் முக்கியம் இல்லையா? கடவுளை அஞ்சுறான், ஆனால் லஞ்சம் வாங்குறான் இல்லையா? நான் சொல்வது அடிக்கடி, முஸ்லீம்கள் பல பேர் தொழுது தலையிலே ஒரு காய்ப்பு இருக்கும், தொழுகை தழும்பு, சரிதான் பாராட்டுறேன். ஆனால் கையில் இன்னொரு தழும்பு இருக்கு, அது லஞ்சம் வாங்கின தழும்பு, அது வரதட்சணை வாங்கின தழும்பு. இந்த தழும்பு ஒத்து போகாதியா, இந்த தழும்பு மேலே இருந்தால் இந்த தழும்புக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆகவே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதான் ஒரு கவிஞன் சொன்னார், அவன் படித்தது என்னமோ சாஃப்ட்வேர், அவன் இதயமோ ஹார்ட்வேர் என்று சொன்னார். ஆக அந்த மாதிரி நல்லா படிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், மனசு சுத்தமா இல்லையே, அன்பா இல்லையே, இறக்கமா இல்லையே, நீ படிச்சதுல என்னடா அர்த்தம் இருக்கிறது என்று சொல்கின்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை, பல பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைந்திருக்கிறது. ஆக சடங்கு ரீதியாக இறைவனை தொழுவதிலோ வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதிலோ எந்த அர்த்தமும் இருக்க முடியாது.